கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது போல அவர் நம்மை பாதுகாத்து நடத்தி செல்கிறவர். நான் மீண்டும் உங்களை இந்த லைவ் டெலிகாஸ்டில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அவருடைய கிருபை என்னாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும். பாருங்கள், வேத வசனம் நமக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தின் மீது வைத்திருக்கிற அதே ஆசீர்வாதத்தை நம் மீதும் வைத்திருக்கிறார். நாம் எப்படி அதற்கு தகுதி ஆகிறோம்? நான் இஸ்ரேல் தேசத்தின் மீது வைத்திருக்கிற அதே அபிஷேகம் எப்படி என் மீது வரும்? நானும் எப்படி இஸ்ரவேலர்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்? நானும் எப்படி இஸ்ரவேலர்களைப் போல ஜெயம் பெற்றோனாய் இருப்பேன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழக்கூடும். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவே யூதன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள். நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்கள் தேசத்தில் தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். அந்நியரும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி. யார் அந்நியர்? நாம் அந்நியர். நாமும் அவர்களோடு சேர்க்கையாகும், ஒன்றாக சேர்ந்து விடுவோமாம். அது மட்டுமல்ல, யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களோடு நாமும் கூடிக்கொள்வோம். ரூத் என்ற பெண்மணி அப்படித்தான் செய்கிறாள். அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். நகோமியோடே சென்று அவளும் வேத வசனம் சொல்லுகிறது அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி. ராகாபுக்கு அதே நிலைதான். அவளும் ஒரு அந்நியர், ஆனால் அவளும் இஸ்ரவேலர்களோடு சேர்க்கையாகி என்று வேத வசனம் சொல்லுகிறது. இவர்கள் ஏன் அப்படி சேர்க்கையாக வேண்டும்? எண்ணத்தை அப்படி பெரிதாக அவர்கள் கண்டார்கள். ஏன் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தை பார்த்தால், வேதத்தில் இருக்கிற காரியத்தை பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை படிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரர்களாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ அவர்கள் எல்லோரையும் இவர்கள் ஆளுவார்கள். இப்பொழுது பாருங்கள், ரூத்துடைய வாழ்க்கை கடுமையான காரியத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையில் தான் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில் இருந்தவளை எல்லாவற்றை ஆளும்படிக்காக அவளை ஆண்டவர் மாற்றுகிறார். அதே போல வேத வசனம் சொல்லுகிறது, அந்த எரிகோ பட்டணம் முழுவதும் ராகாபை குறித்து கேவலமாய் பேசிக்கொண்டிருந்த ராகாபுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆளும்படிக்காய் செய்கிறார். இது ஆண்டவருடைய விருப்பம். இப்பொழுது பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நமது பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணங்களும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. எப்படி அவர்களுக்கு இந்த வல்லமை பெற்றுக்கொண்டார்கள்? எப்படி அவர்களை வேத வசனம் சொல்லுகிறது ஒடுக்கினவர்களை அவர்களால் ஆள முடிகிறது என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது பவுல் சொல்லுகிறார், அவர்கள் யார் தெரியுமா? புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அவர்கள் இவைகளை கொண்டிருந்தார்கள். அவர்கள் இவர்களை கொண்டு இருந்ததினாலே அவருக்கு எதிராக அவர்கள் ஒடுக்கினார்கள். இப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் இந்த அந்நியரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், அநேக காரியங்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. உண்மையான தேவனை நீங்கள் அறியாதபடினாலே அநேக துயரத்தின் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்கிறேன். நீங்கள் இவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள்.
இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அவர் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். அப்படி மாறின உடனே இந்த இஸ்ரவேலர்கள் எல்லோரும் செய்தார்கள் பார்த்தீர்களா, இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் எல்லாவற்றையும் உங்களை ஒடுக்கினவர்களை ஆளும்படிக்காக உங்களை மாற்றிவிடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இப்போ வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தாம் ரோமர் 9:23 படிக்கிறேன், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிக்கவும் எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? இப்போ வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது பாருங்கள். 2 காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று, நாம் கோபாக்கினை பாத்திரம். ஆனால் நம் மீது இரக்கம் வர வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இரக்கம் வரும். இல்லாவிட்டால் தேவனுடைய இரக்கம் வராது. வேத வசனம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பிசாசோடு ஐக்கியமாய் இருக்கும் பொழுது நோவா மட்டும் தேவனை துதித்து கொண்டிருந்தான். தேவனை அவன் ஆராதித்தான். தேவனுடைய பிள்ளையாய் இருந்ததினாலே கோபாக்கினை பாத்திரமாகிய உலகம் அழிந்தது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நம்மீது அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள், ஆனால் நீடிய சாந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. அது மட்டுமா, வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். கலாத்தியர் 3:7 சொல்லுகிறார், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி நீங்கள் கோபாக்கினை பிள்ளைகள், ஆனால் எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள்? வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் விசுவாசித்தீர்களானால் விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறீர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சலுகைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எஞ்சியிருப்பவர்களுக்கு முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளது. அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார். இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் பவுல் சொன்னது போல, முதலாவது அவர்கள் புத்திர ஸ்வீகாரம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் புத்திர ஸ்வீகாரம். இப்பொழுது இந்த புத்திர ஸ்வீகாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். புத்திர ஸ்வீகாரம் என்று சொல்லும் பொழுது ஒருவர் விருப்பப்பட்டு ஒருவரை ஏற்றுக்கொள்வது. குழந்தைகளை நாம் தத்தெடுக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் இங்கே புத்திர ஸ்வீகாரம் என்று சொல்லுகிறது. ஒரு புத்திரனுக்கு ஸ்வீகாரத்தை நாம் கொடுக்கிறோம், புத்திர ஸ்வீகாரம். இப்பொழுது முதலாவது பவுல் சொல்லும் போல் சொல்லுகிறார், புத்திர ஸ்வீகாரம். இவர்கள் ஆண்டவரை தத்தெடுத்து கொண்டார். இதுதான் முதலாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு செய்தது. அதே தான் உங்களுக்கும் செய்வார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறும் பொழுது அதே தான் ஆண்டவர் செய்வார். இப்பொழுது முதலாவது பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது புத்திர ஸ்வீகாரம். இதை இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்களை முழுமையாக ஒரு தேசமாய் அவர்களை தத்தெடுத்து கொண்டார். நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீர்களானால் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் பார்ப்போமே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4:22 படிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது பாருங்கள், எரேமியா 31:9 ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டிக்கு இடாத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு என்று சொல்லவில்லை, அந்த தேசத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், நான் பிதாவாய் இருக்கிறேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது பாருங்கள். இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே முழு இஸ்ரவேலுக்கும் தான் பிதா என்று பிரகடனப்படுத்தி கொண்டார். அவர்களை அவர் தம்முடைய புத்திரராக சேர்த்து கொண்டார். இப்பொழுது வேத வசனம் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. ஓசியா 11:1 பாருங்கள்,
இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வாழ வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களை தேசமாய் அவர் தன் பக்கமாக எடுத்து கொண்டுகிறார். இப்பொழுது நாம் எப்படி அந்த அந்த இஸ்ரவேலருக்குள்ளே நாம் சேர முடியும்? நாம் எப்படி இந்த இஸ்ரவேலருக்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நாம் நம்முடைய எதிரிகளை, அதாவது வேத வசனம் சொல்லுகிறது போல, நாம் எப்படி அவர்களை நாம் வேத வசனம் சொல்லுகிறது போல எப்படி அவர்களை, நம்மை ஒடுக்கினவர்களை எப்படி நாம் ஆள முடியும்? நம்மை ஒடுக்கினவர்களை எப்படி ஆள முடியும்? இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நாம் யோவான் 1:12 வசனத்திற்கு போவோம். இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் அந்நியர், நாம் ஒரு விதமான ஏக்கத்தோடு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த ஜனத்தை ஒரு நாடாக சேர்த்து கொண்டேன் என்னுடைய பிள்ளைகளாக. ஆனால் நான் உங்களுக்கு தனிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறேன். தனிப்பட்ட அழைப்பு. யாருக்கெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அவர்கள் விசுவாசித்து என் அண்டை சேர்ந்து கொள்ளலாம். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். கலாத்தியர் 3:26 படிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்களும் தேவனுடைய புத்திரராய் மாறிவிடுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் நான் பிதாவாய் இருப்பேன். அவர் எப்படிப்பட்டவர்? வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் மகா பெரியது. இரக்கம் மகா பெரியது. தம்முடைய இரக்கத்தை அவர் காட்ட விரும்பினார். வேத வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய இரக்கத்தை அவர் அந்த ஜனங்களுக்கு காட்ட விரும்பினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் படிப்போமே. நாம் வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 9:23 படிக்கிறேன். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்து தன்னுடைய நீடிய சாந்தத்தை காண்பிக்க வேண்டும், தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். யாருக்கு? நமக்கு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. என்ன அருமையான பகுதி பாருங்கள். இரண்டாவது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மகிமை. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது புத்திர ஸ்வீகாரம், அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். நமக்கு அவர் சொல்லுகிறார், தனிப்பட்ட முறையில் நான் உங்களை அழைப்பு கொடுக்கிறேன், யாருக்கெல்லாம் விருப்பமோ அவர்கள் என்னோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று தனிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அழைப்பை கொடுக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் நமக்கு தகப்பனாய் மாறிவிடுகிறார். நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாறிவிடுகிறோம். இப்பொழுது அடுத்தது பவுல் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு எண்ணத்தை கண்டேன். புத்திர ஸ்வீகாரம் 1. இரண்டாவது மகிமை என்று சொல்லுகிறார். தேவ மகிமை என்று சொல்லுகிறார். இந்த தேவ மகிமை என்று சொன்னால் என்ன என்று பார்த்தால், ஒரு விதமான ஒரு பெக்யூலியர் சிம்பல் என்று சொல்லுவார்கள். விசித்திரமான ஒரு அடையாளம். தேவ பிரசன்னத்தின் விசித்திரமான அடையாளம். தேவ பிரசன்னத்தின் விசித்திரமான அடையாளம். தேவ பிரசன்னத்தின் விசித்திரமான அடையாளம் தான் மகிமை. ஒரு தேவ பிரசன்னம் எப்படி வேண்டுமானாலும் நம் மத்தியிலே வரலாம். இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21 படிக்கிறேன். விசித்திரமான வேத வசனம் சொல்லுகிறது, விசித்திரமான அடையாளம், தேவ பிரசன்னத்தின் அடையாளம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும் படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களுக்கு வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். விசித்திரமான அடையாளம். தம்முடைய பிரசன்னத்தின் விசித்திரமான அடையாளம் தான் மகிமை. இப்பொழுது தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒரு விசித்திரமான அடையாளம்,
இதுவரை அவர்கள் காணவில்லை. இப்பொழுது பவுல் சொல்லுகிறான், ஏன் இஸ்ரவேலர்கள், அவன் பார்க்கிறான் ஒரு வித்தியாசமான ஒரு 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 அடையாளம் அவர்கள் மீது இருக்கிறது. அது மட்டுமா, யாத்ராகமம் 14:19 படிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னாக வந்தது. எத்தனையோ மாற்றங்கள் வருகிறது. ஒரு விசித்திரமான அடையாளம், தேவ பிரசன்னத்தின் விசித்திரமான அடையாளம் வேத வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 24:16 கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. வேத வசனம் சொல்லுகிறது விசித்திரமான அடையாளம், தேவ பிரசன்னத்தின் விசித்திரமான அடையாளம், மகிமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு, நீங்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறீர்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே விசித்திரமான தேவ மகிமை எப்பொழுதும் உங்கள் மீது தங்கியிருக்கும். விசித்திரமான தேவனுடைய பிரசன்னம் மகிமையாய் உங்கள் மீது தங்கியிருக்கும். என்ன அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறான், நான் அவர்களை பார்த்தேன், அவர்களிடத்தில் இருந்த காரியத்தை பார்த்தேன், புத்திர சுவீகாரம் இருந்தது, அடுத்தது தேவ மகிமை இருந்தது. 3வது ஒரு காரியத்தை பார்க்கிறேன், அவர்கள் எல்லோர் கையிலும் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது போல ஒரு உடன்படிக்கை இருந்தது என்று அவன் சொல்லுகிறான். உடன்படிக்கை இருந்தது. இந்த உடன்படிக்கை என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அது சொல்லுகிறது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியமான எல்லோராலும் பார்க்கக்கூடிய ஒரு பிரிவிலேஜ் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதுதான் ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்தானம் உலக மக்களுடைய வாழ்க்கையிலே வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நோவா, இனிமேல் பூமி தண்ணீரால் அழியாது. எப்பொழுதெல்லாம் இந்த மலைகள் வருகிறதோ உனக்கு பயம் வரும் பொழுது நீ வானத்தை நோக்கி பார். அங்கே ஒரு வானவில் தோன்றும். அந்த வானவில் தோன்றும் பொழுது பாருங்கள், முக்கியமான ஒரு அடையாளம், முக்கியமான ஒரு ஸ்தானம் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ பலுத்து பெருகுவாய். அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், முக்கியமான ஸ்தானம். அதுதான் தேவன் நம்மோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. இப்பொழுது பாருங்கள், வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கலாத்தியர் 3:16 படிக்கிறேன். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு அவர் அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாருங்கள், அவர்கள் உரிய ஸ்தானம், சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறிவிடுகிறோம். அவர் நமக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையின் மூலம். கலாத்தியர் 3:17 சொல்லுகிறது பாருங்கள். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உடன்படிக்கைக்குள் நாம் செல்கிறோம். நீங்களும் முக்கிய ஒரு ஸ்தானஸ்தராக மாறிவிடுகிறீர்கள். உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உடன்படிக்கை மட்டும்தான் நிறைவேறும். என்ன அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2:12 படிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும்
இவ்வுலகத்தில் தேவனற்றுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஏன் இந்த கிறிஸ்து தேவை? ஏன் நாம் இஸ்ரவேலனுடைய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிகள் புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றுமாய் நாம் இருந்தோம் என்பதை நினைவு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமா? வேத வசனம் சொல்லுகிறது, இது இஸ்ரவேலர்களுக்கு தனி சிறப்பான சலுகைகள் வழங்குவதற்கு கடவுளின் பங்காக இருந்தது. இஸ்ரவேலர்களுக்கு தனி சிறப்பான சலுகைகள் வழங்குவது, இஸ்ரவேலர்களுக்கு தனி சிறப்பான சலுகைகள், இதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இஸ்ரவேலர்களுக்கு தனி சிறப்பான சலுகைகள், இரக்கம். இஸ்ரவேலர்களுக்கு தனி சிறப்பான சலுகை இரக்கம், கிருபை, பாதுகாப்பு, மன்னிப்பு, இவர்களை ஒவ்வொன்றாக வைக்கிறார் ஆண்டவர். அதே காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் தனி சிறப்பான சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். என்ன அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். அதற்கு அடுத்த ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் படிக்கிறேன். இவர் நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது போல பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் அடுத்தது நியாயப்பிரமாணமும் உடன்படிக்கைகளும் தேவ ஆராதனை என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆராதனை என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆராதனை நிறைந்திருந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பிறகு பாருங்கள், தேவனுடைய ஆராதனை. வேத வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனுடைய ஆராதனை, தேவ ஆராதனை என்று சொல்லுகிறார். இவர் பார்க்கிறார், இஸ்ரவேலர்கள் மட்டும் தேவனை ஆராதிக்கிறார்கள், வித்தியாசமாய் ஆராதிக்கிறார்கள். உலகம் செய்வதைப் போல அவர்கள் ஆராதிப்பது கிடையாது. ஆனால் வித்தியாச விதமாய் தேவனை ஆராதிக்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய ஆராதனையை ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வசனம் சொல்லுகிறது போல அது ஒரு தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு காரியம் என்று வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அது ஆண்டவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை என்று எண்ணுகிறார்கள். கிராண்ட் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் அல்ல, அவர் இன்னொரு காரியத்தை நமக்கு செய்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தில் செய்கிற காரியங்கள் அவர்கள் தேவன் எனக்கு கொடுத்த கிருபை என்று எண்ணுகிறார்கள். அது மட்டும் கிடையாது, இவைகள் ஒவ்வொரு காரியமும், ஆண்டவருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் நான் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது போல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சடங்காய் அவர்கள் எண்ணினார்கள். நான் அவருக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை சந்தோஷமாய் செய்தார்கள். ஏனென்றால் நாங்கள் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணினார்கள். அது மட்டுமல்ல, இது தேவனுடைய திட்டம் என்றும் அவர்கள் நம்பினார்கள். என்ன அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள், இது தேவனுடைய திட்டம் என்று அவர்கள் நம்பினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் அவர்கள் தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆண்டவனுக்கு கொடுத்த கிருபை என்று சொல்லி அவர்கள் செய்த காரியத்தினால். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால்தான் நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்காய் எல்லா காரியத்தையும் செய்கிறோம். வேறு யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் இது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்களுக்கு அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்னவென்று பார்த்தால் வாக்கு தத்தங்கள் என்று சொல்லுகிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒன்று, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இரண்டாவது, வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை என்ன செய்கிறது? அவர்களை தங்களுடைய ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படி, வித்தியாசமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்படிக்கு செய்கிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல அவருடைய வாக்கு தத்தம் என்ன செய்கிறது பாருங்கள். வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. வரப்போகிற தேவ தயையை சொல்லுவதுதான் வாக்கு தத்தம். வரப்போகிற தேவ தயையை
நமக்கு முன் அறிவிப்பதுதான் வாக்குத்தத்தம். ஒரு தேவ தயை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அந்த தேவ தயை வருவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். எப்படி அறிவிப்பை கொடுக்கிறார்? வாக்குத்தத்தத்தின் மூலம். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிடித்து கொண்டீர்களானால் வேத வசனம் சொல்லுகிறது போல அந்த வாக்குத்தத்தத்தின் தயை உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரு தயை வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதாவது பாருங்கள், வாக்குத்தத்தத்தை தயை வருவதற்கு முன்பாகவே. இந்த வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்று நாம் சுருக்கமாய் பார்த்தால், வரக்கூடிய தயையை முன் அறிவிப்பதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன், வாக்குத்தத்தங்கள் பார், நீ இப்படியாக பலுகி பெருகுவாய். வரக்கூடிய தயையை முன்பாகவே சொன்னார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்தார். அதை தான் நமக்கு செய்கிறார். இப்பொழுது பவுல் பார்க்கிறான். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 13:32 படிக்கிறேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. ரோமர் 4:13-14 வேத வசனம் சொல்லுகிறது. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே கிடைத்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் அந்த விசுவாசத்தினாலே அவருடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். என்ன அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம், விசுவாசத்தினால் வாக்குத்தத்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும்படிக்க ஆண்டவர் செய்வார். அதனால்தான் ஆண்டவர் உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் மீது இருக்கிற இந்த கிருபைகள் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மீதும் இருக்கும். அவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்களை பாருங்கள். என்ன அருமையான காரியம்! உங்களை புத்திரஸ் விகாரனாக ஏற்றுக்கொள்கிறார், புத்திரனாக மாற்றி விடுகிறார். அடுத்தது உங்கள் மீது ஒரு மகிமையை வைக்கிறார். அப்பொழுது உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்புறம் பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு, நீங்கள் தேவ ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். அப்புறம் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறார். என்ன அருமையான தேவன்! எல்லா விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். நாம் ஜெபிப்போமா? என் அன்பின் தகப்பனே, எங்களையும் நீர் உங்களுடைய பிள்ளைகளாய் சேர்த்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது போல நீர் எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி. இஸ்ரவேல் தேசத்தினர்களை எப்படி அவர்கள் உன்னுடைய பிள்ளையாய் மாற்றி புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்தீர், அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மகிமை எங்களை மூடியிருக்கிறது, வாக்கு தத்தங்கள் எங்களை மூடியிருக்கிறது. உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது போல உடன்படிக்கை எங்களை மூடியிருக்கிறது, மகிமை எங்களை மூடியிருக்கிறது. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்து இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். Thank you for tuning in to Risen Grace Ministries Online. If you enjoyed the video, please like the video, comment and subscribe to our channel right now. Also, if you'd like to contact us, you may do so via this email. For more details, you may refer to the description box below. Also, share this video with your friends and family to spread the love and the word of God in this season. Once again, thank you for tuning in and God bless you.